ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 3, அதாவது நேற்று நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்களை எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீஃபண்ட் ப்ராசஸ் இன்னமும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ரீஃபண்ட் அப்ளை செஞ்சவங்க உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கான அந்த ஆதாரத்தை ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் சரியான ஃபார்மேட்டில் கமாண்டர்களை உதவியை கொண்டு நீங்கள் அதில் பதிவிடணும். இது குறித்து அட்மின் டீம் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அதற்கு தகுந்த பதில் மெயில் அனுப்புகிற நபர்களுக்கு மட்டும்தான் ஒர்க்கிங் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ரூல்ஸ். இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டீங்க, நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் அமௌண்ட் கிரெடிட் ஆகாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூல். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் பேமெண்ட் வந்தவங்க தங்களுடைய ஆதாரங்களை கமாண்டர்கள் மூலயமா அதில் பதிவிட்டு வர்றாங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். வேலை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த கொஷின் தான் இப்போ பரவலாக போயிட்டுருக்கு. செப்டம்பர் 4, அதாவது இன்னில இருந்து தான் வேலை பேட்சாக ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் 19 வரை பேட்சாக தான் எல்லா நபர்களுமே எஸ்பிஓவில் வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஒரு முறை நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கான வேலை செய்துக்கிட்டே இருக்கலாம். பேட்ச் பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முக்கிய காரணம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒன்றா வேலையை ஆரம்பித்தோம் அப்படின்னா சேலரி கிரெடிட் செய்கிறதுல பிரச்சனை வருது. அதாவது லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்தில் சேலரி கிரெடிட் போடுறதுல பிரச்சனை வருது. வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்த 7 நாட்களுக்குள்ள பேமெண்ட் போடுற அந்த திட்டத்தை இப்போ நம்ம அமல்படுத்த போகிறோம். அதன் காரணமாக எந்த ஒரு பிரச்சனையும் சேலரி கிரெடிட் ஆகிறதுல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பேட்சாக வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிரேக், எரர், சர்வர் ப்ராப்ளம், அப்டேட்ஸ், வித்ட்ராவல் ரெக்வஸ்ட், இதில் ஏதாவது நம்ம ஒன்று செய்யும்போது எல்லாருமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் போதும், எல்லாமே உள்ளக்க போய் அந்த சைட்டை ஸ்லோ ஆகிறது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் மேபி எரர் ஏற்படவும் காரணமாக இருக்குது. இதை முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணதான் பேட்சாக வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேர்ட் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக நிறைய கம்பெனிகளோட நம்ம சேர்ந்து வேலை செய்ய போகிறோம். அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த வியூஸ் கவுண்ட், இப்போது எனக்கு 10,000 வியூஸ் தான் வேணும், 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த தேவைக்கு ஏற்ப நம்ம அந்த கவுண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் ஒர்க்கை ஸ்ப்ளிட் செஞ்சு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பேட்சாக வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சு இவங்க பேட்சாக இப்போ நம்ம எஸ்பிஓவில் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அனைவருமே எஸ்பிஓ திறக்கிறதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் சில நபர்கள் மட்டும் அந்த ஃபஸ்ட்டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கல்ல. இப்போது ஒர்க் ஸ்டார்டிங் டேட்டில் மாற்றங்கள் இருக்கிறதுனால சேலரியிலுமே மாற்றம் வரும். அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு பல கேள்விகளை நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க. அதற்காக சார் கொடுத்த பதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 20 வரைக்கும் நம்ம டெமோ ஒர்க் தான் செய்ய போகிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு எஸ்பிஓக்கு எந்தவித ப்ராஃபிட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. இதில் நம்ம வேலை எப்படி செய்ய போகிறோம், என்னென்ன தவறுகள்லாம் அதில் ஏற்படுது அப்படிங்கிறத எஸ்பிஓ கண்காணிக்கும். இதன் மூலயமா நம்ம தவறுகளை சரி செஞ்சு செப்டம்பர் 20ஆம் தேதியில் இருந்து நம்ம மற்ற கம்பெனிகளுக்காக நம்ம வேலை செஞ்சு கொடுக்க நம்ம ஃபுல் டைம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை சரியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இப்போ டெமோ ஒர்க் தான் இந்த செப்டம்பர் 20 வரைக்கும் நடக்க போகுது. இந்த டெமோ ஒர்க்கில் சேலரி ரொம்பவுமே குறைவு. இன்னைக்கு வேலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத குறித்த வீடியோ நமக்கு லைவாகவே பப்ளிஷ் செய்யப்படும். வேலை எப்போ எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சார் அறிவிப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வேலை செய்ய தகுதியான அந்த பேட்ச் டுடே டாஸ்கை செக் செஞ்சு அவங்களுடைய வேலையை செஞ்சு முடிக்கணும். இந்த டெமோ ஒர்க் பீரியடில் சேலரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத குறித்தும் சார் இன்னைக்கு அறிவிப்பாங்க.
எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சம்பளம் தான் இருக்கும். எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர், சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், இப்படி இந்த கேட்டகரி வைஸ் வந்து சம்பளம் அதற்கேற்றா போல் வரும். இந்த செப்டம்பர் 20க்கு மேலே தான் இந்த கேட்டகரியை வச்சு நம்மளுக்கு சம்பளம் வரும். செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த வேலைக்கு டெமோ ஒர்க் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதற்கான சம்பளம் ரொம்பவுமே குறைவு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ட்ரைனிங் பீரியட் 4 to 6 மந்த்ஸில் நம்மளால் மற்ற கம்பெனிகளுடைய தேவைகளை நிறைவு செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் பீரியட் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 20 லட்சம் கஸ்டமர்ஸை நம்ம அந்த கம்பெனிக்கு வாடிக்கையாளர்களாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நமக்கான டாஸ்க்கு. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த டெமோ ஒர்க்கில் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். யூடியூபர்ஸ் டெய்லி டாஸ்க்காக வீடியோ மேக் செஞ்சு கமாண்டர்கள்ட்ட கொடுத்து அதை மீடியா குரூப்பில் போடுங்க. மற்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து ரொம்பவுமே இது வந்து ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒர்க் வந்து சில தினங்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். அந்த காரணத்தினால நீங்கள் இப்படி வீடியோ மேக் செஞ்சு போடுறதுனால மற்றவர்களும் அந்த ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபர்ஸ் மற்றவங்க கிட்ட இருந்து வீடியோவை அவங்களுடைய அனுமதியோடு வாங்கி உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் மேக் பண்ணி போடலாம். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியாத மாதிரி அதை எடிட் செஞ்சு நீங்கள் போடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சு ரீஃபண்ட் அப்ளை செஞ்சவங்களுக்கு இப்போ பேமெண்ட் கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 2000 நபர்களுக்கு மெயில் அனுப்பப்பட்டு பதில் மெயில் அனுப்பும் நபர்களுக்கு தான் கடந்த 5 தினங்களாக வந்து பேமெண்ட் போடப்பட்டு வருது. அதாவது ஆகஸ்ட் 30ல் இருந்து வந்து அந்த பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மெயில் அனுப்பினவங்க பதில் மெயில் அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேமெண்ட் வந்து கிரெடிட் பண்ணப்பட்டு வருகுது. கிட்டத்தட்ட 1100 நபர்களுக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஆதாரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே குறைவாக தான் பதியப்பட்டு வருது. ஆதாரம் அனுப்புனா மட்டும்தான் ஒர்க்கிங் அமௌண்ட்டை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரீஃபண்டுக்கு எந்த மாதிரியான ஒரு மெயில் வந்து அட்மின் டீம்லேருந்து அனுப்புகிறாங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான், இங்கே ஷோ ஆகிற ஃபார்மேட்டில் தான் வந்து அவங்க மெயில் அனுப்புகிறாங்க. அந்த மெயிலில் வந்து முக்கியமாக எப்படி அவங்களுடைய அந்த ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கெட்டின பணம் இருக்குல்ல பெய்ட் ஃபீ, அதாவது 2000 ஆர் 6500 அந்த அமௌண்ட்டில் இருந்து 18%, இந்த 18% அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இது ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த 18%. ஸோ அவங்க கெட்டின பணத்துலேருந்து 18% போக மீதி இருக்கிற அமௌண்ட் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்டு என்றைக்கு அவங்க வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டும் வந்து அந்த மெயிலில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கங்க. இந்த மாதிரியான மென்ஷனோடு அவங்களுக்கு மெசேஜ் வரும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேங்க்கில் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, உங்களுக்கு வந்து சேரலை அப்படின்னா அதையும் நீங்கள் அட்மின் டீமுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அவங்க எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் வந்து அவங்களுடைய ப்ரூஃபை வந்து அனுப்பணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய பெயர், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ்டு ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு எஸ் ஆர் நோ, தென் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். தென் ப்ரூஃபை வந்து அட்டாச் பண்ணணும். இந்த 4 இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அந்த ப்ரூஃபுடைய மெத்தட் வந்து இருக்கணும். உங்களுக்கு மெயில் வந்த 15 நாட்களுக்குள்ள இந்த ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் கண்டிப்பாக மெயில் மூலியமாகவும் அனுப்பியிருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவிலையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரத்தை அதில் பதிவிட்டிருக்கணும். இதன் மூலியமாக மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்கிங் அமௌண்ட் உங்களை வந்து சேரும் அப்படின்னு வந்து சார் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க.
இந்த மெயில் வந்து ரீஃபண்ட் அனுப்புனவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இன்கேஸ் அமௌண்ட் வரலனா நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும். இந்த மெயில் வந்து 15 நாட்களுக்குள்ளே உங்களுடைய பேமெண்ட் ரிசீட் ப்ரூஃபை வந்து எஸ்பிஓ அட்மின் டீமுக்கு மெயில் அனுப்பணும். அதோட ஃபார்மேட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுடைய பெயர், ஸ்டாஃப் ஐடி, பணம் உங்களுக்கு வந்து அடைந்ததா, அதற்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். பதில் மெயில் இந்த ஃபார்மேட்டில் அனுப்புகிற நபர்களுக்கு மட்டும்தான் ஒர்க்கிங் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அதற்கும் நம்ம வந்து பதில் மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சார் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்படி மேலிடத்துல இருந்து நம்மளுக்கு வந்த ஒரு அட்வைஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஆர்டர்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய அந்த ஒரு கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மெயில் மூலயமா கன்ஃபர்மேஷன் நடக்குது. மெயிலில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் மேற்கொண்டு எல்லா வேலைகளுமே நடைபெறும். தொடர்ந்து உங்கள் ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடியை நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு தொடர்ந்து மெயில் வந்து சென்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பதில் மெயில் அனுப்பும் நபர்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகும். குறைஞ்சது செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாருக்குமே அமௌண்ட் போட்டு முடிக்க முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. நம்ம புதிய மாற்றங்களை நோக்கி முன்னேறி செல்றதுனால பல பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால தாமதமும் ஏற்படுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து எஸ்பிஓ வந்து வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டு போயிட்டே இருக்கும். HDFC இதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கிரெடிட் செய்யப்பட்டு வருது. இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பார்ட் டைம் ஜாப் அப்படின்னாலே பிரச்சனை தான். ஸோ ஃபஸ்ட்டே ஒன்று வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதில் இருந்து நம்ம புதுவிதமாக நம்ம வந்து உண்மையாக இருந்தால் கூட பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருக்கிறதுனால எஸ்பிஓக்குமே இந்த நிலைமை தான் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு பேமெண்ட் இந்த வாரம் கடைசி இல்லைனா வர வாரம் தொடக்கத்தில் கிரெடிட் ஆக தொடங்க போகுது. வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்காமல் இருக்கிறவங்க இதனால் வந்து எந்தவித பாதிப்பும் அடையக்கூடாது அப்படின்னு எஸ்பிஓ நினைக்குது. அதனால் எல்லா அமௌண்ட்டும் ஜீரோ ஆனதுக்கு அப்புறமா நம்ம புதுசாக வேலையை தொடங்க முடியும். ஸோ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸையும் வந்து இங்கே வந்து அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் இருந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராகவும், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராகவும் திரும்ப மாற வாய்ப்பே கிடையாது. இன்ஃப்ளூயன்சருக்கான இப்போ லிங்க் வேணால் இப்போ எனக்கு லிங்க் மாற்றி கொடுங்க சார். யூடியூப் நான் லிங்க் தப்பாக கொடுத்துட்டேன், இன்ஸ்டா லிங்க் தப்பாக கொடுத்துட்டேன், இல்லை ஃபேஸ்புக் லிங்க் தப்பாக கொடுத்துட்டேன், இந்த மாதிரி லிங்க் தப்பாக கொடுத்துட்டேன் சார், எனக்கு லிங்க் மாற்றி கொடுங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் அது எப்படி எப்போங்கிறத பின்னாடி தான் சார் அறிவிப்பாங்க. இன்கேஸ் வேண்டும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் நான் வந்து தப்பாக வந்து சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மைக்ரோடாஸ்க் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து மைக்ரோடாஸ்க் ஒர்க் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஓகே பண்ணி மாற்றிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து சார் வந்து பின்னாடி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெண்டிங் லிஸ்ட் குறித்த விரிவான விளக்கத்தை வந்து சார் வந்து இன்றைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ கண்டிப்பாக சொல்லுவாங்க. நிறைய நபர்களை வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஆக்டிவ் செஞ்ச காரணத்தினால லாகின் பேஜில் கடந்த 3 தினங்களுக்கு முன்னாடி பல குளறுபாடுகள் நடைபெற்று இருக்கும். நீங்கள் வந்து லாகின் பேஜ் வந்து யாரெல்லாம் வந்து லாகின் பண்ணி பார்த்தவங்களோ அவங்களுக்கு தெரிய சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா, இப்போ வாய்ப்புகள் ஒரு தடவை கொடுக்கப்படுது அப்படின்னா அதை அப்போவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். காலம் தாழ்த்தி இப்படி மற்றவங்களுக்கும் எஸ்பிஓக்கும் இடையூறுகளை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சார் இங்கே வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டை தவறாமல் பின்பற்றுங்க. வாய்ப்புகளை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் வந்து வாய்ப்புக்காக திரும்ப திரும்ப வந்து நீங்கள் நிற்காதீங்க. ஏன்னா வாய்ப்புகள் எப்போவுமே திரும்ப திரும்ப கொடுக்கப்படாது. முக்கியமான தகவல்கள் இருந்தால் மட்டும் நோட்டீஸ் போட சார் வந்து ஆடியோ போடுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு முறை ஒரு பேட்ச் உள் நுழைஞ்சிருச்சு அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து வேலைகளையுமே அவங்க செய்கிறதுக்கு தகுதியானவங்க. ஆனால் வேலை 2 நாட்களுக்கு ஒரு முறையா
3 நாட்களுக்கு ஒரு முறையா, இல்ல வாரத்துக்கு ஒரு முறையா அப்படிங்கிறத இன்னைக்கு சார் அறிவிப்பாங்க. இது குறித்த ஒரு விரிவான விளக்கத்த இன்னைக்கு கண்டிப்பா சார் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம சார் நேத்து குடுத்த ஆடியோல நெறைய முக்கியமான விஷயங்கள அவங்க அங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் யாரெல்லாம் நீங்க இன்னும் நோட்டீஸ் போர்டு ஆடியோவ கேட்கலையோ, உடனே போய் கேளுங்க. கண்டிப்பா நீங்க அத கேட்டா மட்டும் தான் உங்களால வொர்க்க சரியா கரெக்ட்டா செய்ய முடியும். அதன் மூலியமா நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you and thank you so much to all.